குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சு அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கங்க. இந்த பழமொழியை கேட்கும் பொழுது யாருக்கெல்லாம் எந்த ஞாபகம் வருதோ இல்லையோங்க, யாராச்சும் ஒரு சிறு விஷயத்தை பேசும் பொழுது அதில் நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், இல்லை எதையாச்சும் ஒன்று தேடி செல்லும் பொழுது, இல்லை எதையாச்சும் தேடும் பொழுது, நம்ம மறைத்து வைத்திருந்த பொருள் நீண்ட காலம் கிடைக்காத பொழுது, அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எதையோ ஆரம்பிக்க போக அது எங்கேயோ போய் முடியும் அப்படின்றத கூட எடுத்துக்கலாங்க. ஏன், பல திரைப்படங்களில் வர அந்த காமெடியை கூட இந்த இடத்துல நம்ம குறிப்பிடலாங்க. எதையோ ஒன்று சொல்ல போக அது எங்கேயோ போய் முடியுன்றது. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னங்கிறத கொஞ்சம் எல்லோருமே கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. நாம் எதை நினைக்கின்றோமோ அதில் நாம் நியதியை தேடும் பொழுது ஏன் அப்பேற்பட்ட கலவரங்களோடு அது முடிவடைகின்றதுங்கன்னா, அப்போவே அதில் ஒரு நமக்கான பதில் மறைவாக கொடுக்கப்படுகிறதுங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகிறோங்க. அங்கே நம்ம துன்பத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்து போகாமல் இருந்தால் அதற்கான அர்த்தம் நமக்குள்ளவே நாரனாக இருந்து அர்த்த நாரீஸ்வரராய் நமக்குள்ள குருநாதர் கொடுக்க ஆசைப்படுறாருன்றத புரிஞ்சு கொள்ளலாங்க. இன்றைய நாள் சுவடுகளில் எல்லோருமே உங்களுக்குள் ஏற்படும் உந்து எது, சந்து எதுங்கிறதையும் நீங்கள் உங்களுக்குள் பந்தி வைத்து பார்த்தால் போதும். உங்களுக்குள் நான் வெளிப்படை ஆசைப்படுகின்றேன். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் குரு கிணறு வெட்ட பூதம் கிளம்புகின்றது என்றால், உங்களுள் வெளிப்படுகின்ற அந்த பூதம் மறைந்து கொண்டு உங்களை தாக்காவிட்டில் உங்களுள் இருக்கும் அந்த மாபெரும் ரகசியம் வெளிப்படாதுங்க. அப்போது பூதத்தை நீங்கள் மறைச்சி உங்களுக்குள் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுள் நான் மீண்டும் அதே உயர்ந்து காட்டும் உச்சவானாய் உங்களையே காட்ட ஆசைப்படுகின்றேன். இதில் நீங்கள் யார் என்பதை உணர்ந்தால் நீங்களும் என் பூதகணம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.